முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை. சில பேர் கேட்கலாம், அப்படின்னா முருகனை சதாசிவனை விட உயர்ந்த இடத்தில் வைக்கிறீர்களா? சதாசிவனுக்கும் உயர்ந்தவரா முருகன்? சதாசிவன் 5 திருமுகம் உடையவர். 4 வேதங்களும் 4 முகத்தின் வழியாகவும், ஆகமங்கள் எல்லாம் ஒரு முகத்தின் வழியாகவும் வெளிப்பட்டன. அதனால்தான் வேதங்களையும் ஆகமங்களையும் சிவஞான சாஸ்திரம் என்று சொல்வது பாரம்பரியம். சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம் 5 முகங்களின் வழியாக 4 இருந்து 4 வேதங்களும் 5வது திருமுகத்திலிருந்து ஆகமங்களும் மலர்ந்தருளின. இதில் 6வது திருமுகம் என்ன சொல்ல வேண்டும், எதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த 5 திருமுகங்கள் வழியாக சாத்திரங்களை வெளிப்படுத்தினாரோ அந்த உள் உணர்வு, இன்னர் ஸ்பேஸ் 6வது திருமுகத்தின் வழியாக வெளிப்பட்டது. கான்டெக்ஸ்ட். எதை சொல்வதற்காக இந்த 5 திருமுகங்களும் மலர்ந்து 4 வேதங்களையும் ஆகமங்களையும் வெளிப்படுத்தினவோ, எதை சொல்ல வேண்டும் என்று, எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, உள்ளத்தால் உள்ளியது இன்னர் ஸ்பேஸ். அவர் உள் உணர்வு 6ஆம் திருமுகமான அஜோமுகத்தின் வழியாக வெளிப்பட்டது. இந்த 6 தீப்பொறிகள் சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம் என்கின்ற 5 திருமுகங்கள் ஞானிகளுக்கு மட்டுமே, சிவத்வ நிலையை அடைந்தவர்களுக்கு மட்டுமே, அவர்களால் மட்டுமே உணரப்படக்கூடிய இன்னர் ஸ்பேஸ், உள் உணர்வான அதோமுகம், யாராலும் காண முடியாத ஞானிகளுக்கு மட்டுமே காட்டப்படுகின்ற அதோமுகமான உள் உணர்வு நிலையான 6ஆம் திருமுகத்திலிருந்தும் பொறி வெளிப்பட்டு இந்த 6 தீப்பொறியும் 6 திருமுகத்தின் நெற்றிக்கண்களிலிருந்தும் வெளிப்பட்ட 6 தீப்பொறியும் ஒன்றுபட்டு உள் உணர்வான கான்டெக்ஸ்டும் சேர்ந்த வெளிப்பாடு முருகப்பெருமான். அதனால்தான் 4 வேதம், ஆகமங்கள், இதற்கு அப்பாற்பட்டு தனியான ஒரு நூல் சர்வஞானோத்தராகமம். அதோமுகத்திலிருந்து அந்த உள்ள கான்டெக்ஸ்ட், உள் உணர்வு என்ன என்கின்ற உண்மையை அதோமுகத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு இறைவன் அருளுகின்றார். பாரம்பரியத்தின்படி இந்த சர்வஞானோத்திர ஆகமம் 4 வேதம் ஆகமங்களுக்குள் அடங்கவில்லை என்றாலும் அதன் மூலமாக மட்டுமே இந்த 4 வேதத்தையும் ஆகமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. ஏனென்றால் அது பெருமானுடைய உள் உணர்வு. எந்த நிலையில் எந்த இருப்பை உரைப்பால் வெளிப்படுத்தினாரோ அந்த இருப்பே சர்வஞானோத்தராகமம். உரைப்பு 5, இருப்பு 1. இருப்பு 1ம் உரைப்பு 5மான 6ம் சேர்ந்த முழுமைத்தன்மை ஞானக் கடவுள் முருகன். பெருமானுடைய உயிர் உணர்வு, பயோ எனர்ஜி, பார்வதியின், அன்னை இறைவி உமையன்னையின், ஜெகன்மாதாவின் உயிர் நினைவு, பயோ மெமரி, பெருமானின் உயிர் உணர்வு
பார்வதியின் உயிர் நினைவு, பயோமெமரி. இரண்டோடும் கங்கையின் தசை நினைவு. இந்த இரண்டையும் பிரசவிப்பதற்கு, இரண்டையும் ஒன்றாக்கி வைத்து முழுமையளிப்பதற்கு கங்கை பொறுப்பெடுக்கின்றாள். அன்னை கங்கையின் தசை நினைவு, மசில் மெமரி. பெருமானுடைய பயோ எனர்ஜி, தேவி பார்வதியின் பயோமெமரி, கங்கையின் மசில் மெமரி. மூன்றும் சேர்ந்து முழுமையின் வெளிப்பாடாக கல்பதர் என்று நான் எதை சொல்கிறேனோ, வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தும் உள்ளுணர்வு அறிவியல், வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தும் உயிர் உணர்வு அறிவியல், இதன் முழுமையாக, இதன் முழுமை தன்மையாக வெளிப்பட்டார் முருகப்பெருமான். அவர் பிறப்பின் கதையே ஒரு பெரிய தத்துவம், தாத்பரியம். பெருமானும் அன்னையும் இருவரும் ஆண் பெண் உணர்வு கடந்த திவ்ய சரீரங்கள், சாதாரண சரீரங்கள் அல்ல. இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்து சக்தி மாத்திரம் வெளிப்பட்டு ஒன்றாய் கலக்கின்றது. கலந்து அந்த பொங்கிய உயிரோ யாராலும் தாங்க முடியாத பெரும் சக்தியை வெளிப்படுத்துகின்றது. நெருப்பையே எரிக்கும் சக்தியாயிருந்ததனால் அக்னியே கலங்கி போனான். நெருப்பை எரிக்கும் சக்தி, நீரையே நனைக்கும் சக்தி, காற்றையே கலக்கும் சக்தி, ஆகாயத்தை அரட்டும் சக்தி, மண்ணையே மண்ணால் மூடும் சக்தி. சக்தி பிறந்து விட்டது, அது சரீரமாக மாறுகின்ற வரை அதை காக்க வேண்டும். யாராலும் இயலவில்லை. மனதாலேயே பெருமானோடு வாழ்ந்து அவர் திருமேனியிலேயே குடிகொண்டிருக்கும் அன்னை கங்கை முன்வருகின்றாள். நான் இந்த கர்ப்பத்தை தாங்கி முழுமையான திருமேனியாக மாறும் வரை தாங்குகின்றேன். பெருமானும் பிராட்டியும் ஆசியுரைக்க அவ்வாறே ஆகட்டுமென கங்கை கர்ப்பத்தை தாங்குகின்றாள். தாங்கி 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டு சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம் எனும் 5 திருமுகத்திலிருந்தும் 6வது திருமுகமான அதோமுகத்திலிருந்து வெளிப்பட்ட 6வது தீப்பொறி. இந்த 6 முகத்திலிருந்தும் பயோ எனர்ஜி வெளிப்பட்டதனாலே 6 சரீரங்களாக கர்ப்பம் மலர்ந்தது. சரீரம் 6ஆக இருந்ததனால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கவும் 6 பெண்கள் தேவைப்பட்டனர். ஏற்கனவே இதற்காக தவமிருந்து பெருமானையே தன் பிரானாக வரித்து மதுரத்தில் தவமிருந்த கார்த்திகை பெண்கள் 6வரையும் பெருமான் அழைத்து, நம் திருமகனுக்கு நீங்கள் 6வரும் முலைப்பால் ஊட்டி வளர்ப்பதன் மூலமாக உங்கள் மதுர நிலையில் பூர்த்தி அடைவீர்களாக என்று ஆசீர்வதிக்க, 6 பேரும் கன்னிப்பெண்களாக இருந்தாலும் பெருமான் ஆசீர்வதித்ததனால்
குமரனை கண்டதும் தாயைப் போலவே உணர்ந்து தாய்ப்பால் ஊட்டி சீராட்டி தன் குழந்தையாகவே வளர்க்க அவதார நோக்கத்தின் காலம் கனிந்த காரணத்தால் 6 திருமேனிகளையும் அன்னை ஆதிசக்தி ஒன்றாக்கி ஒரு திருமேனியாக்க அளப்பரிய சக்தியோடு 5 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட வேதங்கள் ஆகமங்களின் சாரத்தோடு உள் உணர்வு நிலையான 6ஆம் சக்தியோடும் முழுஞான கடவுளாக, முழுஞான பொருளாக, முழுஞான பரம்பொருளாக குமரப்பெருமான் உருப்பெற்றார். தத்துவம் உரைப்பது, உணர்வு இருப்பது, சதாசிவனின் இருப்பும் உரைப்பும் ஒன்றாய்ச் சேர்ந்த நிறைப்பே ஆறுமுகக் கடவுள். முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமைத்தன்மை. அதனால்தான் தனது முழுமைத்தன்மை முருகன் என்பதை உலகிற்கு சொல்லவே சுவாமிமலையில் முருகனிடமே பாடங்கேட்டான் சதாசிவன். கச்சியப்பர் அருமையாக சொல்வார், வலது தோளில் அமர்த்தி கந்த கடவுளை உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்தான் சதாசிவன். திடீரென இடது தோளுக்கு மாற்றுகிறான். முருகன் கேட்கிறானாம், தோள் வலிக்கிறதா? இல்லை மகனே, உன்னை சுமந்து வளர்ந்த தோள்கள் வலிக்கவில்லை, அவளும் கேட்கட்டும் என்று இடது காதிற்கு மாற்றினேன். நான் மட்டும் கேட்டால் போதுமா? இடப்பாகம் இமையவளுக்குரியதன்றோ? அவளும் கேட்கட்டும். உன் அருட்திறனை, ஆண்மைத்திறனை, முழுமைத்திறனை. முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை.